வரவேற்பு லேட்டஸ்டாக உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நடுமரங்களே, உடையொழுக்குகின்றனே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே. தொழில்துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது லேட்டா அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார். லேட்டா வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டாக இருக்கு. தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள் பேசும்போது சொன்னார், அங்க வரணும் இங்க வரணும், எங்க பகுதிக்கு வரணும், எங்க ஊருக்கு வரணும். ஒரு பெரிய போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில சிக்காகோ வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சிக்காகோவுக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்புவது, 2000 ஆண்டுகள் அன்னை தமிழகம் தவமிருந்து பெற்றெடுத்த தலைமகன், சிங்கனுடையும் சிங்காரத்தனுடையும் பூங்குகடனுடையும் புரட்சி கவியுடையும் தன்னுடைய உரைநடையாக கண்ட பகவான், தம்பிமார் படை மீது விழிநோக்கி வெற்றிகின்ற பூமான், பூமி பந்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்கள் அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலக ஆசான், ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதுதான் அண்ணா அடிக்கடி சொல்வார், அனைவரும் பிறக்க ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்த அன்பு உடன்பிறப்புகள் நாம் என்று சொல்வார். உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நடுமரங்களே, உடையொழுக்குகின்றனே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே. மன்பதுகளுக்கு இதெல்லாம் தமிழை அழைத்துக் கொண்டு இருந்தால் தமிழே என்று அழைப்பதற்கும் அந்த தமிழ் தாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய பெரும் அடையாளமாக இருக்கிறது. கடந்த வாரம் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுல ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். நம்மோட தமிழ்நாடு அரசால செயல்படுத்தப்படுற பேர்களை தேடி திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டை பார்க்க, நம்மோட பண்பாட்டை எதுக பற்றி கொள்ள, நம்மோட சொந்தங்கள் அடையாளம் காண வந்த இளைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி. சூழ்நிலைகளின் காரணமா தொலைதூர தேசங்களுக்கு வந்து தாய் தமிழ்நாட்டோட தொடர்பை இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய் மண்ணின் வாசத்தை, தாய் மண்ணின் அரவணைப்பை உணர்ந்த இளைஞர்களோடு உணர்ச்சி குவியலா அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு. அதுலயும் ராதிகா என்ற மியான்மர் நாட்டை சார்ந்த சகோதரி பல ஆண்டுகளாக விட்டு போன உறவை மீண்டும் கண்டுபிடிச்சு, நான் அடுத்தடுத்த பேசுறது என் நெஞ்சிலேயே இருக்கு. தன்னோட வள்ளிய பாட்டியை கண்டுபிடிக்க நினைச்சவர் இப்போ தன் மாமா வீட்டோடு வந்து இருக்காரு, சேர்ந்து இருக்கிறார். உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க. ஒரு தாயின் மக்களா வாழும். இந்த உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம், ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க. வாங்கன்னு இருக்க வள்ளுவரை காட்டு.
வரலாற்று அடையாளமாக விளங்குகிற கீழடி அருங்காட்சியத்தை காட்டுங்க. சோகலை, கொற்கை, புதுனை போன்ற இடங்களுக்கு அழைச்சிட்டு போங்க. உங்களால் முடிஞ்ச செயல்களை தமிழ்நாட்டுக்கு செய்யுங்க. தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வர நம்ம குழந்தைகிட்ட நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்கே முதலமைச்சரா இருக்காரு. அவர்தான் முத்துவேல் கருணாநிதி சுவாமி. இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பின பிறகும் உங்களோட இந்த ஆர்வமும் மகிழ்ச்சியான புகழும் தான் எப்பவும் என் ஞாபகத்துக்கு வரும்.